திமுக காரன் பேச என்ன அர்த்தம்? திமுக காரன் இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான பேச்சு. அவர் என்ன பார்த்து திமுக காரன் கை நீட்டுறாரு. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. நேற்று திரு ராஜேஷ்குமார் அவர்களும் ரொம்ப மகிழ்ச்சி பொங்க காமராஜர் வாழ்க, அன்னை சோனியா காந்தி புகழ் ஓங்குக, ராஜீவ் காந்தி புகழ் ஓங்குகன்னு சொல்லி ரொம்ப முழக்கம்லாம் விட்டார். நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த குரல் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பதவியேற்பு விழாவில் கேட்குற என்னங்க அதில் போய் பாத்திமா பாபு புகழ் ஓங்குக, நயன்தாரா புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்ல முடியுமாங்க? காங்கிரஸ் கட்சி தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல தெரியுது. சந்தோஷமா இருக்க எல்லாம் திமுக அதிமுக ரெண்டுமே இல்லாத ஒரு ஆட்சி, அது மகிழ்ச்சி தானே. உங்களுக்கு பாவமா இருக்கா? இல்ல, எனக்கு ஜாலியா தான் இருக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஆனா நம்ம உண்மையான எதிரியை நம்ம பார்க்காம விட்டோம்னு நம்ம செயல் வீரர்கள் பேசினாங்க. அதுதான் உண்மை. அதனால நாம் இப்பொழுது அத்துணை பேரும் Facebook அல்ல, இன்ஸ்டாவில் எல்லாரும் உறுப்பினர் ஆகணும், எக்ஸ் தளத்தில் உறுப்பினர் ஆக வேண்டும். இளைஞர்கள் அதுல பங்கெடுக்க செய்யுங்க. அது அவங்களதான் கேட்கணும். யார் இடம் பெற்றாலும் அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் இடம்பெறாத அமைச்சரவையில் எவன் இருந்தால் என்ன, எவன் போனால் என்ன, அதை பற்றி கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை. ஏண்டா அயோக்கிய நாயர், இதெல்லாம் பேச உனக்கு யோகியதை இருக்கா அப்படின்னு கேட்கணும். கூட்டணி எங்கிட்ட ஓட்டு வாங்கி வந்தீங்கல்ல, நீங்க 95 எம்எல்ஏ இருக்கும்போது 35 எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ ஆதரவுல தான் ஆட்சியில் இருந்தீங்க. அப்ப ஒரு மந்திரி கூட நீங்க கொடுக்கல. இல்ல, எவன் மந்திரியா இருந்தா எங்களுக்கு என்ன, நாங்க இல்ல அப்படிதானே சொல்லியிருக்கணும். நாங்க எவ்வளவு கௌரவமா இருந்தோம். இன்னைக்கு நாங்க இன்னொரு கட்சியில மந்திரியா வந்தாக்க உனக்கு எவனா இருந்தா எனக்கு என்ன, தாங்க முடியலன்னா தூக்குல தொங்கு, எங்களுக்கு என்ன. இதுதான் என்ன நான் பெரிய மனுஷன்ல, பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்ன சார் நான் கூப்பிடுவாங்க. திமுக ஆட்சி அமைக்கிற நிலையில இருந்து காங்கிரஸ் வாபஸ் பெற்று திமுக ஆட்சியை நம்ம தவிர்த்து விட்டோம் என்றால் அதுல நீங்க முதுகுல குத்தலாம்னு சொல்றதை ஏத்துக்கலாம். ஆனா திமுக ஆட்சி அமைக்கிற நிலையிலே கிடையாது. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. அவன் பிடிக்கலன்னா அப்புறம் அவ பிடிக்கலன்னா அப்புறம் 2 பேருக்கும் பிடிக்கும் போது எவனோ ஒரு பண்ணாட கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். இப்பதான் எல்லாமே சால்வ் ஆயிருக்கு. ஆமா, நீங்க எப்படி இவங்களை சேர்த்து வச்சேன்னு சொல்றீங்க? இதுக்கிடையில ஒரு பன்னாட உள்ள பூந்தான்னு சொல்லுங்க. அந்த பன்னாடையே பூ முடித்தவளை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. அவரை சொல்லியிருக்காருங்க. தெய்வமாக பார்க்க வேண்டிய தாய் மாமனுடைய மகளையே கொடுத்தாருல, அந்த பூ முடித்தவளை புறந்தள்ளிட்டு கனி கிடைச்சா போன்னு அடைந்த புணர்ச்சிக்கு அடைஞ்சவர் அவர் தானே. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற என்று பெரியார் சொன்னதாக சொல்லியிருக்கிறார். பெரியார் எவ்வளவு மோசமானவன் நாங்க சொல்லும் போதெல்லாம் எவனும் நம்பல. அப்ப இது எப்பேற்பட்ட வார்த்தை? அதாவது பூ முடிச்ச ஒருத்தன் கூட நீ இருந்துட்டாலும் உன்னுடைய உணர்ச்சியை வேற ஒருத்தன் கூட போய் தீர்த்துக்கோ, தவறுன்னு பெரியார் சொல்லியிருக்கிறான். பெரியார் விபச்சார விடுதி வச்சு நடத்தினார்னு சொல்லும் போதெல்லாம் நாங்க நம்பல. ஆனா இன்னைக்கு ஆர் ராசா போடும்போது இது உண்மையிலேயே விபச்சார விடுதி வச்சு நடத்தியிருப்பாரோ அப்படின்னு என்ன எங்களுக்கு வருது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டுக்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு. அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம்? அவருக்கு என்ன பெயர் சூட்டலாம் அவரே முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். நீ படிச்சது, உனக்கு வாழ்வு கொடுத்தது எல்லாம் காங்கிரஸ் கட்சியில இருந்து திமுக பேசிட்டு இருக்கல, அப்ப நீயும் ஒரு முடத்தங்கு தான். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி, குறிப்பா இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி தேர்தலை தாவேகா வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாரு. என் வாயை கொடுக்குறீங்களா, என்ன பண்றது? நீங்களும் சரி, நானும் சரி, நம்ம கேமரா பார்க்குற தம்பியும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு போனா சிரிப்போம், சந்தோஷமா இருப்போம். சாவு வீட்டுக்கு போனா அழுவோம். கல்யாண வீட்டுல போய் அழுகிற ஒரு மனுஷனை பத்தி நம்ம பேசி என்ன பண்றது? இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. அதனால சாயம் வெளுத்து விட்டது, முகமூடி கிழிந்து விட்டது, உண்மை முகம் தெரிந்து விட்டது. இதோட திமுக முடிந்து விட்டது. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா?
அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பேசப்பட்டன. ஏடிஎம்கேயும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை உள்ளுக்குள்ளே பேசப்பட்டது. அது யாரு முன்னெடுத்தாங்க ஐயா? எங்களிடத்திலே சொல்லப்பட்டது. ஏன்னா அது இல்லாம சொல்லப்பட்டதுன்னா யாராவது ஒரு தரப்புல இருந்து வந்து சொல்லியிருக்கணும். திராவிட முன்னேற்ற காலத்தை சார்பா எனக்கு சொல்லப்பட்டது. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு என்ன சந்தேகமா இல்ல? நீங்க நினைக்கிறீங்க அதிமுக தான் உடைஞ்சு போச்சுன்னு. எழுதி வச்சுக்கீங்க, ரொம்ப சீக்கிரம் அதை விட மோசமா திமுக சிதற போகுது. என்னடா இது? என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? கட்சிகள் ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் வந்து இன்னைக்கு அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வந்து தாவேக்காவோட கூட்டணி வச்சு மந்திரி சபையில் கூட இடம் பெற்றாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர. இப்போ திமுக தனிமைப்படுத்தப்பட்டதா பாக்குறீங்களா? உங்களுக்கு இன்னும் சந்தேகம் வேற இருக்கா? இல்ல, தனிமைப்படல, செதற போகுதுன்னு சொல்லியிருக்கேன். தனிமை அது உள்கட்சி விவகாரம். உள்கட்சி அதான் செதற போகுதுங்க. தாவேக்காவோட கூட்டணியில இருந்தா கூட நாங்க இன்னும் திமுகவோட கூட்டணியில தான் தொடர்றோம் அப்படிங்கிறாங்க. சொல்றதெல்லாம் அப்படியே நம்புனீங்கன்னா உங்க பாவம் அப்பாவி தமிழர்கள். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஏன்னா அந்த அம்மாவுக்கு உங்களுக்கு என்ன தொடர்புன்னு அசம்பிளியில கேட்டாலே அந்த பெண்மணி என் மகள் கனிமொழிக்கு தாயின்னு சொன்னது, ஆகா எப்படி சொல்லிட்டா இருப்பார் அப்படின்னு சொல்ற வெக்கமான சூடு சொன்ன சொல்லிக்கிறாங்களே, அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். கூச்சமா இல்லையா உங்களுக்கு? எல்லாம் அவங்களே செஞ்சுட்டு அதெல்லாம் தப்புன்னு பேசுறாங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இப்போ திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இன்னும் 6 மாத காலத்திற்கு மட்டும்தான் இந்த தாவேக்கா அரசு இருக்கும், விரைவில் ஆட்சி கவிழ்ந்துரும், நம்ம தான் மீண்டும் ஆட்சிக்கு வர போறோம். எப்படி வர போறாங்க? கார்குடி போறாங்களா? யாரும் ஆட்சியை கூட்டு வர போறாங்களா? அந்த ஆட்சி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. இல்ல, அந்த ஆட்சியே கவிழ்ந்துரும். அந்த ஆட்சி கவிழ்ந்தா எப்படி வருவீங்கன்னு அதை கேட்கற, அது சொல்ல மாட்டீங்களே. அது திமுக தான் கேட்கணும். அவங்க கேட்டு சொல்லுங்க. அது தெரியாம என்கிட்ட கேள்வி கேட்டா அவங்ககிட்ட நீங்க கேட்கணும். நீங்க அரசியல் அவங்க ஒருவேளை நாடகம் போட்டாலும் போடுவாங்க. அதுல தமிழ்நாடு ஆட்சியை பிடிக்கிற மாதிரி நாடகத்துல வேணா வரும். கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? தென்னை பக்கத்து வீட்டுக்கு இளநீர் அப்படின்ற அந்த விமர்சனங்கள்லாம் வந்திருக்கலாம். அதை எப்படி கையாளுறீங்க? ஏன்னா விசிக ஐயுஎம் எல்லாம் இங்க நின்று ஜெயிச்சுட்டு அங்க போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். அதாவது திமுகவுல வச்சு ஜெயிச்சு அது போனது உண்மைதான், அவங்கள வச்சு ஜெயிப்போம். ஆனா திமுக ஜெயிச்சவங்க எல்லாம் எங்களால ஜெயிச்சாலும் சொல்ல முடியும்ல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.